அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அமித்ஷாவின் தமிழக வருகை. இந்த அமித்ஷா அவர்களினுடைய தமிழக வருகையை ஒட்டி நிறைய கேள்விகள் அரசியல் வானில் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? நாளை கூட்டணிக்கான அறிவிப்பு வெளிவருமா? எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இதை ஒட்டியே தான் நம்ம தலைப்பையும் கட்டமைத்திருக்கிறோம். பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். செந்தில், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? முதல்ல ஒரு பட்டியல் போடுவாங்க, அதிலிருந்து ஒரு சாய்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு யூகிக்க முடியாத தன்மையில் அப்படி இருக்கா? கண்டிப்பாக. அந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்பாக இதே அரங்கில் இன்னொரு செய்தி நினச்சி இன்றைக்கி அது பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுக்கிறதுனால நான் அதையும் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு நடந்தேன். ஏன்னா அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அன்றைக்கி என்னோட இருந்தாங்க இந்த அரங்கில். நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சி தான் பிரதானம் என்டிஏ அலையன்ஸில். ஸோ பாஜக இல்லாமல் அதிமுக பாமக அப்படியான ஒரு கூட்டணி அமையக்கூடாதுன்னு சாத்தியம் இல்லைன்னு இருக்குதா? தட் மீன்ஸ் என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறத என்டிஏவாக சேர்த்து அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவது. பாமகவினுடைய வாக்கு வங்கியை காட்டி பாஜக ஒரு பேர வலிமையை அதிகப்படுத்தும் ஒரு முயற்சியை ரொம்ப சாதுரியமாக பண்ணுறாங்க. அதை ராமதாஸ் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அதை தான் உடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சொன்னதன் மூலம் நானே தலைவருங்கிற இடத்துக்கு நகர்ந்தது அப்படிங்கிறது. அதுக்கான பொருள்ன்றது இதுதான். அதுதான் எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன இந்தியா, எஸ் நீங்க என்ன எங்களுக்காக போய் பேசுறது? என்டிஏ எங்களையும் காட்டி 18% இப்ப அண்ணன் சொல்லுவார், 18% சொல்லுவாங்க எப்பவும். அதை சொல்லி நீங்க பேர வலிமை ஏத்தாதீங்க. இப்ப பாஜகக்கு 80 சீட்டு, என்டிஏக்கு 80 சீட்டு வரைக்கும் பேசுறான்னு நினைக்கிறாங்க. 90 சீட்டு வரைக்கும் கேட்பாங்கன்னு. அதல்ல, எங்களுக்கான சீட்டை நாங்க தனியா பேசிக்கிறோம். ஏன்னா நாங்க தான் மேஜர் பார்ட்டி. அதிமுக அலையன்ஸ்ல இரண்டாவது மிகப்பெரிய கட்சி பாமக தான் அப்படிங்கிறதாகத்தான் அவர் இன்னைக்கு அதை கன்வே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அமித்ஷா வருகின்ற பொழுது அமித்ஷாவுக்கு இது முதல்ல ஒரு பேரிடி. ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே கார் கேட்டை தாண்டதுக்குள்ளே அமித்ஷா போட்ட அவசரமாக போட்ட ட்வீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு போட்டார். இன்னைக்கு தேதியில் என்டிஏ கூட்டணி எங்கே இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் சொல்லிட்டார். அப்படி அதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டார். அப்போ யாரு என்டிஏ இல்லாத என்டிஏவுக்கு இப்ப நீங்க யாரோட பேச போறீங்கிற ஒரு பெரிய நெருக்கடியா முதல்ல அமித்ஷா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. முதல்ல பாஜகவோட அடுத்த தலைவர் அண்ணாமலை அவர்களே இருப்பாரா இல்ல புதுசா? அதுதான் இப்ப அந்த நெருக்கடிக்குள்ளதான் அவர் அமித்ஷா உள்ள வருகின்ற பொழுது இப்ப நீங்க ஒரே வழி, நான் திருப்பி சொல்றேன், பாஜகவுக்கு தான் அதிமுக தேவை. அப்போ அதிமுக தேவை அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை இருந்தால் அதிமுக கூட்டணி சாத்தியமா? அப்போ முதல்ல அண்ணாமலை இருக்க போறாரா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்துச்சு. அண்ணாமலை மாற்றப்பட போகிறாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அண்ணாமலையை மாற்றினால் அடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது ஏற்கனவே கொங்கு மண்டலத்திலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். இப்பொழுது அண்ணாமலை இருக்கிறார். அவரை கவர்னர் ஆக்கியாச்சு. இந்த பக்கம் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே இருந்தார். அவரை ஆளுநர் ஆக்கியிருக்கிறாங்க. அண்ணாச்சி பொன்னார் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கம் அருந்ததியர் சமூகத்திலிருந்து எல்முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் அவரை இப்போ மத்திய அமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ இப்போ பெருங்கொண்ட சமூகங்களில் ஒரு சமூகம் இன்னும் பாஜக இப்ப சமீப காலத்தில் பெரிய அளவில் தலைமை பொறுப்புக்கு வரா சமூகம்னா முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து யாரும் வரல. ஒன்று. இன்னொன்று, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பாஜகவால் தான் பழிவாங்கப்பட்டார் அப்படிங்கிற கோபம் முக்குளத்தூர் சமூகத்துக்கு இருக்கிறது. ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு வி.கே. சசிகலா தான் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்க வேண்டியது. அதை வரவிடாமல் செய்தது பாஜக அப்படிங்கிற கோபம் முக்குளத்தூர் சமூகத்திடம் இருக்கிறது. டிடி தினகரனுக்கு கொடுத்த நெருக்கடியாக இன்னைக்கு அவர் கூட்டணியில் இருந்தாலும் எவ்வளவு கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஓபிஎஸ் முற்று முழுவதுமாக பாஜகவை நம்பினார். ஆனால் ஓபிஎஸ் இவங்களால என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டார். அப்போ முக்குளத்தூர் சமூகத்தினை தொடர்ந்து பாஜக என்ன செஞ்சிருச்சு, கைவிட்டுடுச்சு அல்லது பழி வாங்கி விட்டது அப்படிங்கிற கோபம் இருக்குது. கூடுதல் கோபம் வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு 10.5 கடைசி நேரத்தில் அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்து அதுக்கு ஆளுநரும் ஒப்புக்கொள்ளுதல் கொடுத்தார். அப்கோர்ஸ் அது இன்னைக்கு நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட அதுவும் முக்குளத்தூர் சமூகத்தில் எம்பிசி கீழே வரக்கூடிய சில சமூகங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிற கோபமும் அந்த சமூகத்தினருக்கு இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது இதை சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு தலைவர் வேணும், அதிமுகவோடு கூட்டணி பேசுற மாதிரியும் ஒரு தலைவர் வேணும் என்று வருகின்ற பொழுது அவங்க சாய்ஸ் ஒருவேளை நயனா நாகேந்திரனாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். உங்க யூகம்ன்றது அப்போ
பாஜக வந்து ஃபோக்கஸ் பண்றது தென் மாவட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? இது கணிப்பு தான், என்னுடைய யூகம் தான். ஏன்னா பாஜக பொறுத்தவரை நான் அதையும் சொல்லிடுறேன், நம்ம யாரும் கணிக்க முடியாத ஒருத்தரை திடீர்னு தலைவர் ஆக்குற வரலாறு பாஜகவுக்கு உண்டு. நீங்க எல்முருகன் அப்படித்தான் ஆக்குனாங்க, அண்ணாமலை ஆக்கும் போது நம்ம வந்து அப்படித்தான் பார்த்தோம். ஆனா அண்ணாமலை மாற்றப்படுவதுன்றது உறுதின்றது கிட்டத்தட்ட உறுதியாகத்தான். அது அதிமுக அலைன்ஸுக்காக மாத்துறாங்க. அதிமுக அலைன்ஸுக்காக மட்டும் இல்லைங்க, நான் திருப்பி சொல்றேன், என்ன ப்ராகஸ் கார்டு சத்தம் பெருசா இருக்கு, வெளிச்சம் இல்லையே. நீங்க அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு டம்மு 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 சத்தம் கேக்குது. பாஜக வளர்ந்துருச்சு. வளர்ந்த ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டா பாம்பை வெடியா பார்க்கலாம் மாதிரி இல்ல. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, அது திரு எல் முருகனா இருக்கலாம், தமிழிசை அவர்களா இருக்கலாம், அவங்களை விட தமிழக பாஜகவை கட்சி ரீதியாகவும் வாக்கு வங்கி ரீதியாகவும் உயர்த்தி இருக்கிறாரு. அதான் அமித்ஷா என்ன கேக்குறேன்னா, நான் திருப்பி கன்சிடர் பண்ணுவாரு. இல்லங்க, நான் டேட்டா தான் கேக்குறேன். நீங்க வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறார் அண்ணாமலைன்னு சொன்னா டேட்டா, நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், இதே மேடையில் சொல்லியிருக்கேன், அண்ணனோட வேற சில தொலைக்காட்சியிலும் கூட அதை நான் பேசியிருக்கிறேன். நீங்க டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. நீங்க வந்து நான் திருப்பி அதான் சொல்றேன், 2014 ஆரம்பிச்சா 5.56, அப்புறம் 3.66, 2.21, கடைசியா நடந்த தேர்தலையும் 23 தொகுதிகளை போட்டிட்டு 11.25. அப்ப நீங்க வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா பாஜக வாக்கு வங்கி உயரல, இன்னும் சொல்ல போனா குறைஞ்சிருக்குது. நீங்க பல இடங்கள்ல அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத எல்லா முக்கியத்துவத்தையும் பாஜக வந்து யாருக்கு கொடுத்துச்சு? அண்ணாமலை கொடுத்துச்சு. பெரும் பொருட்செலவு, பெரும் பணம் செலவழிக்கப்பட்டது. அண்ணா ரவீந்திரன் துரைசாமி இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, பெரும் பணம் செலவில் வந்து தான் பாஜக வந்து அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிச்சுங்கிற வார்த்தையை கூட சொன்னாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுத்து, இவ்வளவு யூடியூப்ஸ், இவ்வளவு சோசியல் மீடியா பலம் எல்லாத்தையும் கொடுத்து, உங்களை தான் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், அடுத்த பிரைம் மினிஸ்டர், 2 மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆக்கலாம் அண்ணாமலை எல்லாம் கூட அவங்க ஆதரவாளர்கள் என்ன செஞ்சாங்க, ஸ்லாகித்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு சொல்லி ரிப்போர்ட் கார்டை காட்டுங்கப்பா அப்படின்னா ரிப்போர்ட் கார்டில் எதுவும் இல்லை என்று வருகின்ற பொழுது அது வந்து கண்டிப்பாக அப்போ அதிமுகவோட கூட்டணி போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற இடம் பாஜக வருகிறது. அதிமுகவோட கூட்டணி போய்த்தான் ஆகணும் என்று வருகின்ற பொழுது அண்ணாமலையால் அதற்கு பலன் இல்லை என்று சொன்னால் அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையை காப்பாற்ற நினைக்க மாட்டாங்க, கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைப்பார். முதல் கட்ட கருத்தாட்டு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ பாஜகவினுடைய அடுத்த தலைவர் அப்படின்றதுல உங்களால யூகிக்க முடியுதா? முடியலையா? அண்ணாமலை தொடரணும்னு ஆசைப்படுறோம், பட் அதற்கான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிற தகவல் வருது. லாஸ்ட் மினிட் சில சேஞ்சஸ் வரலாங்கிற சில ஹோப்பும் வருது. அது லாஸ்ட் மினிட்னா நான் கொஞ்சம் பார்வையாளர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, திரு குருமூர்த்தி அவர்களை அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புல திரும்ப மாற்றம் வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் இப்போ தம்பி செந்தில்குள்ள பதில சொல்லிடுறேன். அதிமுக திமுக கூட கூட்டணி வைக்காம பாஜக வந்து 2009 தேர்தலை சந்திக்கும் போது 39 இடத்துல கேண்டிடேட் போட முடியல. அதே மாதிரி 2016 ஆளுங்கட்சி அரசு அதிகாரத்தோட இருக்கும்போது வட தமிழகத்தில் ஐயா பாரிவேந்தர் கட்சிக்கு வந்து 45 சீட்டை கத்திரிக்கோள் சின்னத்தில் அவங்க கொடுத்தாங்க. பாஜகவுக்கு கேண்டிடேட் போட முடியல. அந்த பாஜகவுக்கு வந்து மேஜர் பார்ட்னர் ஆட்டு, அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி 2019 7+1 நிற்கும் போது ஒரு 5 சீட்டு நின்ன பாஜகவை 20 சீட்டுக்கு மேல தாமரையில் நிற்க வச்சது அண்ணாமலை. அந்த 20 சீட்டுக்கு மேல மேஜர் பார்ட்னர் ஆட்டு ஒரு அணி அமைச்சு நின்னதே ஒரு சாதனை. பாயிண்ட். நம்ம நிறைய பேசியிருக்கோம். இல்ல, நான் அந்த இடம் தான், அந்த புள்ளி தான். இதெல்லாம் நம்ம நிறையவும் பேசியிருக்கோம். பாயிண்ட் என்னன்னா, இப்ப திரு அமித்ஷா அவர்கள் என்ன முடிவு, செந்தில் அவர்கள் இதுக்கு கன்வின்ஸ் ஆகிறாரா இல்லையான்றது கேள்வி இல்ல, அமித்ஷா அவர்கள் கன்வின்ஸ் ஆகிறாங்களான்றதான் கேள்வி. ஒரு அரசியல் அரங்கத்தில் அன்னைக்கு வந்து ஏசி சண்முகம் நான் ரெட்டையில நிற்கிறதோட தாமரையில் இருக்கிறேன்னு சொல்லி தாமரையில் நின்று ரெட்டையில டெபாசிட் இழக்க வச்சதும் நம்ம 2024 அண்ணாமலையோட ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன். பட் அமித்ஷா அன்னைக்கு 20% வாக்கு பலம் கொண்ட ஒரு அதிமுக வேணும்னு விரும்புறார். இது அடுத்த கட்டம் என்ன, டேம்ஸ் என்ன, அது என்ன, இது செந்தில் சொன்ன இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். ராமதாஸ் வந்து ஹார்டர் நட் டு கிராக், ரொம்ப டஃபா பார்கெயின் பண்ணுவாரு, கேம் சேஞ்சரா இருப்பாரு. இன்னைக்கு ஒரு யார்கர் மாதிரி கண்டிப்பா தமிழக அரசியல் கண்டிப்பா கிரவுண்ட்ல நீங்க வந்து இன்னைக்கும் பாஜக எழும்பின இடம்னா தென் தமிழகம். தென் தமிழகத்துல செந்திலுக்கு தெரியும், நெல்லையில டெபாசிட் இழக்க வச்சிருக்காங்க. நயனா நாயந்திரன் பவர்ஃபுல் கேண்டிடேட் தான். தென் ராமநாதபுரம் பன்னீர்செல்வம் பவர்ஃபுல் கேண்டிடேட் டெபாசிட் இழக்க வச்சாரு. தென் தேனி தென் தமிழகத்தில் டிடிவி தினகரன் வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட் டெபாசிட் இழக்க வச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சென்னை மத்திய சென்னை தென் சென்னையில் 3வது அதிமுக அனுப்பியிருக்காங்க. ஆனால் வட தமிழகத்தில் பாஜக வந்து மைனஸ் தான். இதை நான் இன்னைக்கு இல்லை, எல்லா காலகட்டத்திலுமே வட தமிழகத்தில். அதனாலதான் சி.வி. சண்முகம் அவர்கள், கே.பி. முனுசாமி அவர்கள் பாஜக வேண்டாம் அப்படின்னு அந்த இதில் தான் இருக்கிறாங்க, ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது சென்னையில் வட சென்னையில் மைனஸ்ங்கனால இன்னும் இவர் ஜெயக்குமார் வந்து இன்னும் களத்துக்குள்ளே வரல. அந்த பாஜகவை தான்
11.4% வாக்கு எடுத்து வச்சிருக்கிறது அண்ணாமலை 11.4% வாக்கு எடுத்தது உண்மையிலே சாதனை தான். அந்த சாதனையை வந்து அங்கீகரிக்கணும்ல. இப்ப ஏன் தலைவர் மாற்றம்னு யோசிக்கிறாங்க? ஏன் இந்த பேச்சு வருது? அது ஒரு முக்கியமான கேள்வி. திரு அண்ணாமலை அவர்களின் பேட்டியை ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஆடியன்ஸை கண்டிஷனிங் பண்ற மாதிரி நான் களத்துக்கு போவேன், தொண்டனா இருப்பேன்ற அளவுக்கு பேசுறாங்க. ஆனா நீங்க சொல்றது கடைசி நேர சேஞ்ச் அப்படின்னா திரு குருமூர்த்தி அவர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா வரல. நான் என்னோட இல்ல இருக்குதான்னு கேட்க வரேன். நாம அதற்கான முயற்சியில கடைசி வரை ஈடுபட்டு தான் இருக்கோம், ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் நடக்கிறதுக்குள்ள சாத்திய கூறுகள் குறைவுங்கிறதும் நமக்கு தெரியுது. சரி, ஏன் மாற்றணும்? எஸ், 20% பலம் கொண்ட அதிமுக கூட்டணிக்குள்ள வராங்க. அவங்க வரும்போது ஏற்கனவே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள இதுல அண்ணாமலையை வந்து தான் ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு தான் தலைவராக இருந்து தான் செயல்படணும். இல்லை ஐயா மூப்பனார் செயல்பட்ட மாதிரி ஒரு ரோல் தனக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மையில தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. இல்ல அவர் போடுறத பத்தியே நான் கேட்கல. தலைமை ஏன் ஒரு பெரிய ராஜதந்திரின்னு வர்ணிக்கப்படுகிற அமித்ஷா அவர்கள் ஏன் இந்த முடிவுக்கு நகர்றாங்க? ஒருவேளை அதிமுகவை இணக்கமா வச்சுக்கணும், அதற்கு இவர் இடைஞ்சலா இருக்கிறாருன்னு மாத்தணும்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விழுந்து போன அதிமுகவை நம்ம வீழ்த்திடணும், இதுல வந்து நாம அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தனிச்சு பைய சாதிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அண்ணாமலை தன் கான்செப்ட். நீங்க சொல்றது வந்து அதிமுகவோட கூட்டணினா அண்ணாமலையே முடிவெடுத்துட்டாரா எனக்கு தலைவர் பதவி வேண்டான்னு? அண்ணாமலை அதான் சொல்றாரு, ஏற்கனவே அதுதான் சொன்னாரு, இப்பவும் அதுதான் சொல்றாரு. அதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலை இதுவரை இருந்த பாஜக தலைவர்களே பெரிய அளவு சாதனை படைச்சவருங்கிறத மோடியே பாராளுமன்ற கூட்டத்தில் அதை ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாருங்கிறதும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச உண்மைதான். ஆனா இப்ப அடுத்து அதிமுகவுக்காக மாத்துறாங்க, அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இன்னும் அதிமுக கமிட் பண்ணவே இல்லை. இல்ல கமிட் பண்ணல அதிமுக. அதற்குள்ளாக இதை மாத்தணும்ன்ற தேவை அதுதான் நம்ம போன்றவர்களோட கருத்தா சொல்றோம். தொகுதி பங்கீடு, பலத்தின் அடிப்படையில் பங்கீடு எல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணாமலையை மாற்றினாதான் நியாயமா இருக்கும். அல்லது மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி யாரையும் டீச் பண்ணதுக்கு தயங்க மாட்டாரு. சசிகலா அம்மையார் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் அவர் மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதுல கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இது இன்னும் அமித்ஷா அவர்களுக்கு இது தெரியலையா? நீங்க சொல்ற என்றாலும் இனிமேல் அவர் டீச் பண்ணிட்டு போயிட மாட்டாரு, உள்ள நிப்பாருங்கிற நம்பிக்கையில் அவங்க போறாங்க. அந்த நம்பிக்கை சரியா இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு நாட்கள்ல தான் அது சொல்ல முடியும். இன்னொன்று, எல்லாவற்றிலும் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் கணக்கு இருக்கு அப்படின்னா என்டிஏ அலைன்ஸுக்குள்ள டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய வாக்கு வங்கி சக்தியா வந்து முக்குளத்தூர் சமூகம் இல்லை, பேக்கிங் கம்யூனிட்டி வேற ஒன்றா இருக்கு. இதுல நயினார் நாகேந்திரன் அதுல என்ன சோசியல் இன்ஜினியரிங் கணக்கு? ஏற்கனவே டிடிவி தினகரன் இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் வந்தாருன்னா ஓவர் த ஹெட் ஆஃப் தினகரன் அண்ட் ஓபிஎஸ் முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்குன்னு ஒரு தப்பு கணக்கு போடுறதா இருக்கலாம் நயினார் நாகேந்திரன் தலைவர்னா. இல்ல முதல்ல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவில் இருக்கிறாங்களா? அதை இபிஎஸ் ஒத்துப்பாரா? அது ஒரு கேள்வி இருக்கே. நிச்சயமா அதுல பல சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதே வேளையில ஓபிஎஸும் ஓபிஎஸ் தான் அதுல தினகரன் மீறி தான் ஓபிஎஸ் இரட்டை தலைமையா நின்று தாக்கு பிடிச்சாரு. அவங்க போன பிறகு அந்த 33% அதிமுக வாக்குங்கிறது 20% குறைஞ்சு போச்சு. தென் மாவட்டத்தில் அதோட குறைஞ்சு போச்சு. ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நான் சொன்னவன் தானா. ஆனா 80ல் எம்ஜிஆர் தோக்கும் போது 2 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 2019 எடப்பாடி தோக்கும் போது சில இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை காப்பாத்திட்டாங்க. ஆனா 2024 தோக்கும் போது திமுக கழகம் அசம்பிளி கேண்டிடேட் ஸ்டாலினை முன்னிறுத்தியிருந்த தாரையை கற்பட்டு பாராளுமன்ற கேண்டிடேட் விஜய் வசந்தோட வாக்கு அதிகம். விளவங்கோடு இடைத்தேர்தலில் சரி 3வது பேர் இருந்தா பரவாயில்ல, 15% வாக்கு எடுத்தா பரவாயில்ல, 4வது போய் 3% வாக்கு அதிமுக எடுத்திருக்குது. ஆனாலும் அமித்ஷா நம்புறார். அதைத்தான் அண்ணாமலை நம்புறது மட்டும் இல்லாம தலைமை பதவியை கூட மாத்தலான்ற முடிவுக்கு நகர்றாங்க. அண்ணாமலை இப்ப என்ன சொல்றாருன்னா, பலத்துக்கு ஏற்ப பங்கீடு 18ங்கிறதுல செந்தில் செக் பண்ணிட்டாரு, அது உண்மைதான். ராமதாஸ் வந்து என்னோட 4ங்கிறது வட தமிழகத்தில் என்ன மீறி யாரும் 2வது இடத்துக்கு வந்துவிட முடியாது, என்னை கண்டு பயந்து தான் விக்கிரவாண்டியை விட்டே ஓடிட்டாங்கிற அடிப்படையில் அவர் பவர்ஃபுல். ஒரு நுணுக்கமான புள்ளி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு புறம் ராமதாஸ் அவர்கள் என்டிஏவை பலவீனப்படுத்துறாங்க, இன்னொரு புறம் இபிஎஸ் அவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலா பாஜக வந்து அமித்ஷா அவர்கள் முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, ஒரு நெருக்கடிக்குள்ள 2 பேரும் தள்ளி இருக்கிறாங்க. கரெக்டா இருக்குது. 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவான்னு சொன்ன பிறகு அலையன்ஸ் பிரேக் ஆக இல்லையா? பட் இப்ப கம்பல்சன் 2 வரும்.
தனிச்சு நின்று 2 பேருக்கும் ஒண்ணு இல்லங்கும் போது 2 பேருக்குமே கம்பல்சன் இருக்கு. எங்க குறுக்கிட ஒன்றும் இல்லை. அதாவது அண்ணா சொல்லி என்ன சொன்னாங்க, அண்ணாமலையுடைய லீடர்ஷிப்பை மாற்றுறதுக்கு எந்த இடத்துல முடிவு பண்ணுவாங்க நீங்க கேட்டீங்க இல்லையா, என்ன இடம்னு கேட்டீங்க. இப்போ நயனா நாகேந்திரனுடைய வெற்றி அப்படிங்கிறது வெறும் பாஜகவுடைய வெற்றி அல்ல, நயனா நாகேந்திரனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அதுக்குள்ள உட்கார்ந்துருக்குது. நீங்க அதை கணக்கிடணும். அண்ணாமலை மற்ற எல்லோரையும் வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கிறவரா இருந்தால் அரவக்குறிச்சியில் அவரே வெற்றி பெறல இல்ல, நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் அவரால் வெற்றி பெற முடியல. நீங்க ஒரு லீடர்ன்றவரை தமிழ்நாடு முழுமைக்கும் இல்ல, நான் அதை சொல்ல வரல. எஸ், அப்படி சொல்ல வரல. பட் நீங்க அதையும் சேர்த்து கண்டிப்பா நீங்க அண்ணாஜி எம்ஆர் காந்தி அண்ணாச்சி அங்க வெற்றி பெறுகிறார். நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணனுக்கு நல்லா தெரியும், என்ன விட பத்மநாபபுரம் தொகுதியில இவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி பத்மநாபபுரம் தொகுதியில தொடங்கிடுச்சு வலதுசாரிகளுடைய வெற்றி அரசியல் முடிவு தொடர்ச்சி. பொன்னார் வெற்றி பெற்ற வரலாற்று பார்க்க இங்க வாணி சீனிவாசனால வெற்றி பெற முடிகிறது. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓபிஎஸ் உடைய மகன் ஒரு சீட் போன நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறார். பட் இப்ப நீங்க உங்களுடைய சொந்த தொகுதியில் அரவக்குறிச்சியில கூட அந்த வெற்றி வாய்ப்பை பெற முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய தலைவராகவும் இருக்கணும், தமிழ்நாடு அரசியல் களம் புரிந்தவராகவும் இருக்கணும். இந்த தேர்தல் அதிமுக கூட்டணி சேரக்கூடிய எல்முருகனை தான் ஒரு தலித் அமைச்சர்களே பவர்ஃபுல் போர்ட்போலியோ. அது வேற, அது கிண்டலா சொல்லுவாங்க. நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, பல கட்சியில வெற்றி பெற்றா நல்ல சந்தோஷம், பாஜகவுல தோல்வி அடைகிற போது அவங்களுக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்கன்றது. அது போல ஆர்கே நகர்ல கோட்டை விடும்போது தமிழிசை கோட்டை விடுறதுக்கு காரணம் இல்லைங்கிற சூழ்நிலையும் இன்னைக்கு அவங்க லாயல்ட்டியை காட்டி இன்னைக்கு அவங்க இல்லைன்னா சசிகலா தானே சிஎம்ங்கிற சூழ்நிலையில அவங்க லாயலா இருந்தாங்கிறதுக்காக சாதிக்கலனாலும் அவங்களை ரிவார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். எல்முருகனை ரிவார்ட் பண்ணாங்க. ரிவார்ட் பண்றதுக்குள்ளே இல்ல, நம்ம இந்த களத்துக்குள் யார் தலைமைன்றதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. நீங்க சோசியல் இன்ஜினியரிங்னு தொடர்ந்து பேசுறதுனால சொல்றேன். இப்ப நயினார் நாகேந்திரனை ஒருவேளை கொண்டு வராங்கன்னா என்டிஏ அலைன்ஸ்குள்ள ஓபிஎஸ் டிடிவி இருப்பாங்களான்ற கேள்வியும் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் எதுக்குறாங்க அதை. இன்னொன்று, நாளை ஓபிஎஸ் அவர்கள் வராங்களான்றது உத்தரவாதப்படுத்தப்படல. இபிஎஸ் ஒருவேளை சந்திக்கலாம், ஓபிஎஸ் இல்ல. பாமக தரப்புல யாரையும் அழைச்சது மாதிரி தெரியல. அன்புமணி வந்துருவாரு, அதெல்லாம் வதந்தி தான். இவரு வாசன் இங்க தான் இருக்கிறாரு, கன்னியாகுமரியில தான் இருக்கிறாரு, வேற ப்ரோக்ராம் தான் இருக்கிறாரு. சோ கூட்டணி கட்சிகளை பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கான்னு தெரியல. பட் இன்னைக்கு அண்ணாமலை குருமூர்த்தியை பார்த்திருக்கிறாரு, நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் குருமூர்த்தியை வந்து பாக்குறாரு. அந்த புள்ளிதான், அந்த புள்ளியில ஏதாவது மாற்றங்கள் இருக்காங்கறத ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். நாங்க ஃபைட் பண்றோம் சசிகலா மேட்டர்லயும் கடைசி வரை ஃபைட் பண்ணி ஜெயித்தோம். யாரெல்லாம் ஜெயித்தங்கிறது தம்பி தெரியும். ஐ நோ. எனக்கு ஒரே ஒரு லைன், நீங்க ஃபைட் பண்றது எப்படியாவது அண்ணாமலையை திரும்ப ரீடைன் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. இது ஒரு பேட்டல் தான், பெரிய வார் இன்னும் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கருத்து, நீங்க பாருங்க, ஒரு உள்துறை அமைச்சர் மிகப்பெரிய சாணக்கியன்னு சொன்னாங்க, இந்தியாவில் அவர் கை வச்சாலே வெற்றிதான் சொன்ன அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது யார் யார் சந்திக்க போறாங்கிறதே தெரியாத கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க பாருங்க. அதான் தமிழ்நாடு. அது காரணம் பாமக போறா தெரியாது, எடப்பாடி போவாரா தெரியாது. எடப்பாடி ஒரே காரணம் மட்டும் சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, மிலிட்டன்ட் பார்ட்டி ஆட்டு தனிச்சு நின்னு கேரளாவுல 10% வந்துட்டு மாறி மாறி கூட்டணி போய் சொதப்பல் பார்ட்டியா போக கூடாதுன்னு தான் எங்களோட கருத்து. தமிழ்நாடு விடாது. மணிகண்டன், நாளைக்கு என்னென்ன காட்சிகள் அரங்கேற போகிறது, உங்கள் பார்வை என்ன, என்ன நடக்கும்? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். விஜயன், பாஜகவில ஒரு குறைந்தபட்ச 20 ஆண்டுகள் பயணித்தவன் அப்படிங்கிற முறையில நான் சில கருத்துக்களை சொல்றேங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசின செந்தில்வேல் சொன்ன சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கு போலான்னு நினைக்கிறேங்க. என்னுடைய பார்வையில அந்த கட்சியில பயணித்தவன் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன், நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதிமுக ஒரு திராவிட கட்சியில் பயணித்தவர் அப்படிங்கிற குறைவு. ஏன்னா நீங்க பிரேக்கிங் நியூஸா கூட நாளைக்கு போட்டுக்கலாம். நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு குறைவு. என்ன காரணம்னா, அவரு அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர், திராவிட கட்சியிலிருந்து வந்தவர், 10 ஆண்டுகள். இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை குறித்து இதுல பாருங்க, 9 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். இது கிளியர் இண்டிகேஷன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறது நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, RSSல அவரை விரும்பல, அவ்வளவா வந்து நயினார் நாகேந்திரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னென்ன ஒரு விஷயம்னா, ரவீந்திரன் துரைசாமி சாரோட முகத்தை இன்னைக்கு பாக்குறப்ப அந்த முக பாவங்களே வந்து 1000 அர்த்தங்களை சொல்லுது. ஏன்னா நேத்து கூட என்கிட்ட ஒரு விவாதத்துல பேசுறப்ப நான் சொன்னேன், அண்ணாமலைக்கு அரோகரா இல்லைங்க, அண்ணாமலைக்கு கோவிந்தா தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னப்ப என்கிட்ட ரொம்ப மறுதளிச்சு பேசினாரு. அண்ணாமலையும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஹாங்காங்ல இருந்த சூப்பர் ஸ்டார்ல இருந்து மயிலாப்பூர்ல இருக்கிற மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் வரைக்கும் எல்லா முயற்சியும் எடுத்து பாக்குறாரு. வெளியில ஒரு பக்கம் நான் சாதாரண தொண்டரா இருக்கிறேங்கன்னா எனக்கு வந்து பதவியெல்லாம் ஆசை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் திரும்ப சொல்றேன், ஹாங்காங்ல இருந்த சூப்பர் ஸ்டார்கிட்ட அவர் 3 நாளைக்கு முன்னாடி
கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசி தனக்காக அமித்ஷா கிட்ட பேசி உதவும்படி கேட்டாரு. இன்னைக்கு வந்து துக்ளக் ஆசிரியரை போய் பார்த்திருக்காரு. ஆனால் அவருடைய மாற்றம் என்பது நிச்சயமாக பாஜக எதுக்காக மாத்துறாங்களாம் சொல்றேங்க. அதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். எக்ஸாக்ட்லி நான் செந்தில்வேல் சொன்னதை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். செந்தில்வேல் சொன்னார், பாமகவுல நடக்கிறது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவுல நடக்கிற பவர் பாலிடிக்ஸ், அதுக்கும் அவங்க எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வெடிச்சது. அப்ப என்ன அமித்ஷா அங்க இருந்து தூண்டி விட்டாருன்னு சொல்ல முடியுமா? மகனுக்கு 2 பேர் இல்ல பாயிண்ட். நான் நீங்க ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. திரு ராமதாஸ் அவர்களினுடைய பேட்டியில் ஒரு 3 முக்கியமான புள்ளிகள் இருக்கு. நீட் தேர்வு குறித்து பேசுகிற போது இல்லை இல்லை யாரு இதுக்காக போராடினாலும் நான் ஆதரவு தருவேன்ற ஒரு புள்ளி, அன்புமணி அவர்கள் வகுப்பு வாரிய சட்ட அது தொடர்பாகவும் பார்லிமெண்ட் தொடர்பாகவும் கேட்டபோது அது அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னதும், திரும்ப அந்த வகுப்பு மசோதா பற்றி பேசுறப்ப நாங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இது வலுவாக பாஜக எதிர்ப்பு புள்ளி தான். ஆளுநர் விவகாரத்திலும் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் விவகாரத்திலையும் ஆட்டிற்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அவர் ஒரு நிலைப்பாட தீவிரப்படுத்த நிறைய பேசிட்டு என்ன கொஞ்சம் பேச அலோவ் பண்ணுங்க. இல்ல இந்த கேள்விக்கு நீங்க தொகுத்து சொல்லுங்க. அததான் சொல்றேன். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பும் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியிலும் பாமக இடம்பெற்றது, பின்னாடி திமுக கூட்டணியிலும் இடம்பெற்று பாஜக மந்திரி சபையில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கறது நீங்க முதல்ல மறந்துட வேண்டாம் சார். வெளிப்படையா சொல்றதுனா தந்தை மகனுக்கு இடையே நடக்கும், அதாவது குடும்ப கட்சியில நான் தான் உங்களுடைய வாரிசு ஜூனியர் ராமதாஸ் சொல்றாரு. உனக்கு மட்டும் இல்ல, மகள் வழியில இருக்கிற நான் சொல்ற இன்னொருத்தரையும் நீங்க அகாமடேட் பண்ணிக்க அப்படின்னு நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் வெளியே கேமராவுக்கு முன்னாடி வேற விஷயம் தான் சார் பேசுவாங்க. நான் அதோட கடந்து போயிடுறேன். இதனால அமித்ஷா அவர்களுக்கு நெருக்கடி, கொசுக்கடி, பேரடி அதெல்லாம் எதுவும் இருக்கிறதா நான் பாக்கலீங்க. அண்ணாமலை ஏன் மாற்றப்படுகிறார் அந்த காரணத்தை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. அதாவது முதல்ல கூட்டணி அதிமுகவோடு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தால் கூட்டணியில் ஜெல் ஏற்படாது. குறிப்பா அதிமுக தொண்டர்கள் இவரை ஏத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அதிமுக தரப்பிலிருந்து இவரை மாற்ற சொல்லி எந்த கோரிக்கையும் வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறேங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மத்திய தலைமைக்கு அவர் கொடுத்த ராங் இன்புட்ஸ், அவருக்கு குருநாதன் மாதிரி இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் வந்து தனித்து நின்றால் பாஜக ஒரு பெரிய வாக்கு எடுத்துரும், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிடலாம், அப்படி இப்படின்லாம் பிஜேபி தனித்து ஒரு 5 ஆப்பிள்களை பறிக்கும் அப்படின்லாம் சொல்லி அதை வந்து ஓரளவுக்கு ரொம்ப சமயோசித அமித்ஷாவும் மோடியும் அதில் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. 2வது, கட்சியை தாண்டி தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டது. அதாவதுங்க பாஜகவில் எப்பயுமே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருப்பார், அதை தாண்டி ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிதாமகரா இருந்த இல கணேசன், அடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, KN லட்சுமணன், இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் லீடரா இருப்பாங்க. ஆனா இவர் வந்த இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சி தலைவர்கள் மாதிரி மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாரு. அதே மாதிரி கட்சி வளர்ந்துருச்சு ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினார். சார் அமைப்பு தான் சார் ஒரு கட்சிக்கு சொல்றீங்க. ஒரு எந்த விதத்திலையும் பலப்படுத்தல. இல்ல பாஜகவினுடைய ஓட்டங்கள் இதெல்லாம் நீங்க அந்த கட்சிக்குள்ளே இருந்ததுனால நன்கு அறிந்தவர்னு சொல்றதுனால பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பாராட்டிய போது தமிழ்நாட்டை சொல்லி பாராட்டினார். இதுல நம்ம வளர்ந்திருக்கிறோம், சந்தோஷப்படுறோம், ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஆனாலும் நான் சந்தோஷப்படுறேன் தமிழ்நாட்டை பார்த்துன்னு சொன்னாரு. அந்த கிரெடிட் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லையா? அது 2 விஷயத்துல சொல்றேன் சார். அதாவது பாத்தீங்கன்னா பண்டி சஞ்சய் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் ஒரு தலைவர் இருந்தார். அவர் காலையில பாத்தீங்கன்னா பிரதமர்கிட்ட போன்ல பேசுவார், மத்தியானம் அமித்ஷாட்ட பேசுவார், இரவு நட்டாட்ட பேசுவார். அவ்வளவு க்ளோஸா இருந்த அவரே மாற்றப்பட்டார். ஒண்ணு, பாஜக வளர்ந்திருக்குது சார், நான் மறுக்கல. ஆனால் அந்த கடந்த முறை அவங்க வாங்கின தனித்த 11% ஓட்டுல பிரபலமானவர்கள் தாமரை சின்னத்தில் நின்னதை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8% வாக்கு. அது பிரதமர் மோடி அவர்கள் அன்று ராஜீவ்காந்தி எப்படி தமிழகத்தை நோக்கி 39 முறை படையெடுத்தாரோ அந்த மாதிரி பிரதமர் மோடி தமிழகத்தை நோக்கி படையெடுத்ததற்காக மோடிக்கு விழுந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு அல்ல. அண்டர்லைன் மை வேர்ட்ஸ். அது அண்ணாமலைக்கு விழுந்த வாக்குகள் கிடையாது. மோடி வேண்டும் அப்படின்னு போட்ட ஓட்டு அது அண்ணாமலைக்கு போடப்பட்ட ஓட்டு இல்ல.
ஒருவேளை இப்ப பாஜக தனித்து நின்றால் அந்த 8% மீண்டும் அது 4-5% குறையக்கூடும். அது மோடிக்கு விழுந்த ஓட்டு அண்ணாமலை தனக்கு ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். இல்ல இது கூடுதலாவும் சொல்லுங்க. அதை சேர்த்து அண்ணாமலை இல்ல அதிருப்தின்னு சொல்லிட்டீங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேற யாரா இருக்கக்கூடும் வாய்ப்பு? ஒண்ணு. ரெண்டாவது, நாளை இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இருக்குமா? ஒன்னா சொல்லிடுறேன். முதல்ல இதை முடிச்சிடுறேன். பாஜகவுல ட்ரெடிஷனல் பிஜேபின்னு ஒண்ணு இருந்ததுங்க. அது பாத்தீங்கன்னா முழுவதுமா மாறி போய் அண்ணாமலை பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு திராவிட செயல் இங்க வந்து குற்ற பின்னணி உள்ளவங்க எல்லாம் நிறைய பேரை கட்சியில சேர்த்து, இதனால பாத்தீங்கன்னா சீனியர்களுக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். திரு அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு 10:30 மணிக்கு தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இங்க உள்துறை அமைச்சரா வரல, கட்சியினுடைய 2ஆம் நிலை தலைவரா வராரு. அவர் இன்னைக்கு மிட் நைட் மீட்டிங் நிறைய இருக்குது. அதுல அதிமுகவை சேர்ந்தவர்கள் போவாங்களா அப்படிங்கிறது, சில நல்ல விஷயங்கள் நடக்கணும், நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற கொள்கை நிலை கொண்டவன் நானு. அதனால முன்கூட்டியே அதை நான் எதையுமே வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சரி, யார் அடுத்த தலைவரா வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அறிந்தவரை இந்த கட்சியில இருக்கிற இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் திரு பொன் ராதாகிருஷ்ணன். அவர் பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல. RSS பின்புலம் கொண்டவர். திரு கருணாநிதி ஐயா அவர்கள்ட்டையும் அம்மா அவர்கள்ட்டையும் நேரடியா உட்கார்ந்து கூட்டணி பேசினவர், அரசியல் இதெல்லாம் பண்ணவர். பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அமைச்சரவையிலையும் பங்கு வகித்தவர், மோடி அமைச்சரவையிலையும் பங்கு வகித்தவர். 2016 இவ்வளவு பணபலமும் இவ்வளவு சத்தமும் இல்லாமையே ஒரு கூட்டணியை அமைத்து பாஜகவிற்கு ஒரு கணிசமான வாக்கை வாங்கி கொடுத்தவர். தமிழக பாஜகவில் இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் தலைவர், நூக்கன் கார்னர் தமிழகம் முழுக்க எல்லாரையுமே தெரியக்கூடிய தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு வாய்ப்பு திரு பொன் ராதாகிருஷ்ணன். ஒரே நிமிஷம். இரண்டாவது வாய்ப்பு ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவர் 1985 RSS பின்புலம் கட்சியில இருக்கிறார். குருமூர்த்தியோட சுதேசி ஜாக்ரான் மஞ்சில் நீண்ட காலம் அவர் பயணித்ததுனால குருமூர்த்தி கிட்ட நல்ல தொடர்பு இருக்குது. தமிழக பாஜகவில் 2ஆம் இலகணேசன் என்ற அந்த கட்சிக்காரர்களால் பாராட்டப்படக்கூடிய 2 கோடி தெலுங்கு பேசக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். 2 கோடி தெலுங்கு பேசக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ப்ரொஃபசர் சீனிவாசன். கூடுதல் வாய்ப்பு. திரு நித்யானந்தன், இப்போ உங்களை போன்றவர்கள்லாம் அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவுக்கு ஒரு பெரிய வீச்சு கிடைச்சிச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பெரிதாக பாராட்டியும்லாம் நீங்க பேசுறீங்க வெளிப்படையா. அடுத்த கட்ட தலைமை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கடைசி நேரத்துல மாற்றம் வருமா, இல்ல நயினார் நாகேந்திரனா, இல்ல அவர் சொல்ற மாதிரி பொன்னார் ராமசீனிவாசனா? எப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தகவல் வந்திருக்குமே. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஊடகத்தினுடைய நெறியாளர்களிலிருந்து கருத்தாளர்கள் வரை அடுத்த தலைவர் பாஜகவிற்கு யார், அண்ணாமலை நீடிப்பாரா என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். அல்லது புதிதாக யார் வரக்கூடும் என்று மிக அதிகமாக கடந்த 4-5 நாட்களாக பேசப்படுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை யாராக இருப்பார்கள் என்பது குறித்து. இது ஒன்றே போதும். தமிழக அரசியலிலே 4 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியை அனைத்து கட்சிகளும் தொடாமல் இருக்க முடியவில்லை. முழு நேரமும் அதை சீண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியை விட அதிகமாக பேசியிருப்பது அண்ணாமலை அவர்களையும் பாஜகவையும் தான். இந்த ஒரு டேட்டா பாரதிய ஜனதா கட்சி ஆபத்தான அளவில் வளர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு ஆபத்து, நாட்டுக்கு இல்லை. அதை மூத்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் துரைமுருகன் அவர்கள் அசுர வேகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்திருக்கிறார். அதனால் யாருக்காவது சந்தேகம், செந்தில் மாதிரி உள்ளவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டேட்டா, இதுக்கு மேலே டேட்டா தேவையில்லை. அப்படி பார்த்தா இவ்வளவு அசுர வேகத்துல வளர்ந்ததுனால தலைவரை மாத்த மாட்டாங்க. நான் வரல, அந்த கேள்விக்கான பதில் சொல்லி. இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்தவரை எதுக்காக மாத்தணும்? இல்லைங்க, இந்த கட்சியில 3 வருஷம் தாங்க ஒருத்தர் இருக்க முடியும். இது தேர்தல் நேரம், அந்த கட்சியினுடைய தேர்தல் நேரம். அந்த தேர்தலில் அண்ணாமலையும் நீடிக்கலாம் அல்லது வேறு யாராவது கூட வரலாம். நாளை வேட்புமனு தாக்கல், யார் யார் வேட்புமனு தாக்குறாங்க அப்படிங்கிறது தாக்கல் செய்யறாங்கன்னு நமக்கு தெரிய போகுது. அவர் போட்டியில இல்ல, அண்ணாமலை ஏங்க அவசரப்படுறீங்க? அவர் சொன்னது சார், அவர் சொல்றதுதான். அரசியல்ல எல்லாம் சொல்லுவாங்க, அப்படித்தான். அடுத்து அவர் போட்டியிடவே வேண்டாம். ஒருத்தர் தொடர்ந்து தலைவராக நித்யானந்தம் ஐயா உண்மைக்கு மாறான தகவல் சொல்றார். அவர் போட்டியிடவே வேண்டாம். திராவிட முன்னேற்றம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு தெரியாதல்ல,
ரெண்டாவது முறையும் வேணா தொடரலாம், ஏதோ ஒரு முறை தான் இருந்துலாம் இல்ல, இவரை மாத்த போறாங்கன்னு சொல்ல வராரு. நீங்க அதை மறைச்சிட்டு பேசுறீங்கன்ற. இல்லைங்க, 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் மாத்த வேண்டியது தலைமை நினைச்சா தொடரலாம்ல சார்? தலைமை நினைச்சா தொடரலாம், நினைக்கலன்னா தொடர முடியாது. அவங்க வேற என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியுமா? அதை தான் நான் உங்களை கேட்கிறேன். வேற சிலது அண்ணாமலையினுடைய அந்த வேலைகளை அங்கீகாரம் கொடுப்பதற்கு அவர்கள் எந்த நேரத்திலும் பின்வாங்க மாட்டார்கள். சரி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களும் இந்த நாள் வரை அவர் செயல்பட்ட விதத்தையும் பாராட்டி அவருக்கு எந்த பொறுப்பை கொடுத்தால் இன்னும் கடுமையாக அவர் வேலை செய்து இன்னும் அதிகமாக வேகமாக வளர்க்க முடியும் என்ற அளவில் சில பொறுப்புகளை அவருக்கு வழங்கப்படலாம். எனக்கு புரிதலுக்காக கேட்கிறேன். யார் மறுக்கிறது? தலைவர் பதவி தான் முக்கியமான பதவி, அதை தாண்டி வேற ஒரு புதுசா ஒரு பதவியை உருவாக்கி கொடுப்பாங்கன்றீங்களா தமிழ்நாட்டுல? புதுசா எல்லாம் உருவாக்க வேண்டாங்க, நிறைய பதவிகள் இருக்குங்க. என்ன பதவி? வேற நிறைய இருக்கு. தமிழகத்தினுடைய பொறுப்பு இருக்கு, தென் மாநில பொறுப்பு இருக்கு, அகில இந்திய பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்கு, அகில இந்திய தலைவர் பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்குதுங்க. கட்சியில தமிழ்நாட்டுக்கு பெரிய ரோல் கிடையாது. அது யார் சொன்னாங்க? அண்ணாமலை தானேங்க. நான் அதை மறுக்கல சார், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க இப்ப சேலம் மணிகண்டன் என்ன சொல்றாங்கன்னா அதிருப்தி காரணமாக அவரை நீக்குறாங்க அப்படின்னு. அது அவருடைய கருத்துங்க, அவங்க கட்சியில் அதெல்லாம் சகஜமா நடக்கும். இது கட்டுப்பாடு உள்ள கட்சி. அண்ணாமலை மிக தெளிவாக நான் தொண்டனாக வேலை செய்வதற்கு கூட தயாராக இருக்கிறேன், நான் இந்த கட்சியினுடைய தொண்டன், என் தலைமை எனக்கு என்ன கட்டளை எடுக்கிறதோ அதைத்தான் நான் கேட்பேன் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்லுகின்ற பொழுது எடப்பாடி அவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நான் மறுக்கல. அவர் தலைவராக இருந்தால் ஒரு கேள்வி திரு நித்யானந்தன், அதிமுகவுக்காக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பில் இருந்து மாற்றப்படுறாரா? ஏன் அவசரப்படுறீங்க? நான் அவசரப்பட கேட்கிறேன் சார் உங்கள்கிட்ட. அதிமுகவுக்கு அதிமுக முழுவதும் அண்ணாமலை எதிர்க்குதா? சொல்லுங்க. இபிஎஸ் அவர்கள் எதிர்த்தா போதா? அவ்வளவுதான். இல்ல அதுக்கு மேல வேற யாரும் இல்ல, அது போறோம். ஒருத்தர் இபிஎஸ் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இல்ல சார், அதுல கூட சேலம் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா அதிமுக இப்படி ஒரு அவருடைய கருத்தை நீங்க விடுங்க, என்கிட்ட கருத்து கேளுங்க. அதுதான் கேக்குறேன் சார், அதுதான் ஒரு கேள்விதான். அதிமுக கூட அப்படி ஒரு கோரிக்கை வைக்கல, ஆனா அதிமுகவுக்காக பாஜக அதை செய்யறாங்கன்னு சொல்றாப்ல. இல்ல, எங்க செஞ்சிருக்கிறாங்க? அப்ப மாத்த மாட்டாங்கன்றீங்க? அது நான் வரலைங்க அந்த வார்த்தைக்கு. இபிஎஸ் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காது. சரி, நாங்களா மாத்துவோம். அது இல்லைங்க, நீங்க திரும்ப திரும்ப அங்கேயே வர்றீங்க. சரி, மாத்த மாட்டாங்க. என் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டாம். இபிஎஸ்க்காக அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நித்யானந்தத்திற்காக இபிஎஸ்ஐ மாற்ற வேண்டும். செய்வாங்களா? செய்வாங்களா? அது அந்த கட்சியினுடைய மேட்ரு, இது இந்த கட்சியினுடைய மேட்ரு. என்ன கணக்கு அதையாவது சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க அதை சொல்லுங்களேன், உங்க அனுபவத்தில் இருந்து கேட்கிறேன். அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்டாட்சியை தூக்கி எறிய வேண்டும், அதற்கு என்னென்ன உதவுமோ அதை அத்தனையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இபிஎஸ் உள்பட அத்தனையுமாக சேர்ந்து திமுகவை அகற்றுவதற்கு பங்காளிகள் என்று பார்க்காதீர்கள். இந்த தேசத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மாநிலத்திற்கு பகையாளிகள் என்று அவர்களை பார்த்து அவர்களை தூக்கி எறிவதற்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் கேட்க. யாரெல்லாம் பயன்படுறாங்கன்றப்ப திமுக எதிர்ப்பில் நீங்களே பலமுறை சொன்னீங்க ரொம்ப முக்கிய தளபதியா நின்னவர் அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலையை தானே போர் இதுல முதல்ல நிறுத்தணும். அண்ணாமலை வழிகாட்டிட்டாருங்க. இதுக்கு முன்ன ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க, ரொம்ப ஒரு நாகரிகமான பேச்சுகளும் பார்த்தா கட்டிப்பிடிக்கிறது இன்னும் வேற கட்சி மாதிரியே இருக்கல. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அவர் பொறுப்பை உணர்ந்து எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நடத்தி காட்டியிருக்கிறார். போதுன்றீங்களா? வரக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், அண்ணாமலை இல்லை என்று சொன்னால், அண்ணாமலை எப்படி செயல்பட்டாரோ அதை விட இரட்டிப்பு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவராக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு இது வரைக்கும் அண்ணாமலை. என்னுடைய கேள்வின்றது, இப்ப அடுத்த தலைவர்ன்ற இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கா இல்லையா? அது தேர்தல் நடக்கிறது, அடுத்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது அண்ணாமலையாகவும் கூட இருக்கலாம். அண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, எனக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. 10 வருஷம் அதுல உறுப்பினராக இருந்தா வாய்ப்பு இருக்கு. அதுல என்ன சார், என்ன சேலமணி என்றான் கமலஹாசன் மாதிரி பேசுறாரு, புரியுற மாதிரி பேச சொல்லுங்க. நீங்க அதான் ஏதாவது நீங்க ஒரு தெளிவுபடுத்துறீங்களா? கமலஹாசன் ஒரு வெற்றி நாயகன்,
அதை நான் குறைச்சு மதிப்பிடல. அவர் மாதிரி நான் பேச இல்ல, நான் அவரை குறைச்சு மதிப்பிடல. மக்களுக்கு பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன கேக்குறாருன்னா, ஒண்ணு மாத்துறாங்கன்னு சொல்லுங்க, இல்ல மாத்த மாட்டாங்க. நம்ம எப்படிங்க ஒரு ஜனநாயக கட்சியில நாம எப்படிங்க முடியும்? உங்க யூகத்தை தான் சார் கேக்குறேன். இப்ப ரவீந்திரன் துரைசாமி ஒத்துக்கிட்டார்ல, எனக்கு காட்சிகள் அப்படி. யூகத்தை தான் நான் இப்ப என்ன சொன்னேன், அண்ணாமலை யார் என்று தலைவராக வருகின்றவரை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, அண்ணாமலைக்கு பிறகு வேறு யாரேனும் வந்தால் அண்ணாமலையை காட்டிலும் இது 8 அடி என்றால் 16 அடி பாயக்கூடியது ஒன்று வராதா? சரி, ஒரு இடைவேளை. அதை ஏன் உங்களால் சிந்திக்க முடியவில்லை தான் நான் கேட்கிறேன். இப்போ தமிழக அரசியல் பரபரப்பாயிடுச்சு. இனி 26 தேர்தலை நோக்கி எல்லாரும் காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷாவினுடைய வருகையை ஒட்டி என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணிக்கு எதிராக? கண்டிப்பா அதுல 2 செய்தி சொல்லணும். மரியாதைக்குரிய சகோதரர் சேலம் மணிகண்டன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒன்று சொன்னார், ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுப்பா. அது அஃப்கோர்ஸ் அவர் சொல்ற கருத்துல ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன், ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு ஸ்லைட்லி முரண்பாடு இருக்கு. பாஜக பொறுத்தளவில் யார் தலைவராக்குவாங்கன்னே தெரியாது. திடீர்னு யார் வேண்டுமானால் ஆக்கலாம். அதில் எல்லோருடைய கருத்துலையும் தான் ஏன் நானும் உடன்படுறேன். யாரை ஆக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால அவர் சொன்ன சாய்ஸாகவும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் எனக்கு ஒரு டவுட்டாகவே கூட கேட்குறேன். நேற்று அண்ணாமலை சொன்னதுலேருந்தே கேட்குறேன். அண்ணாமலை தன்னை எந்த இடத்துலையும் ஐடியாலஜிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டார். நேற்று ஐடியாலஜிலாம் இல்லைங்க, நான் அதை பார்த்துலாம் வரல. ஆர்எஸ்எஸ் பின்புலம்லாம் இருக்கிறதா மோடியை பிடிக்க நான் வந்தேன்னு மட்டும் சொல்லிட்டார். அப்போ அவர் தீவிர ஆர்எஸ்எஸ் காரரோ பெரிய ஐடியாலஜிக்கலோ ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவரோ இல்லை என்று அவரே மறுத்து விட்டார். அப்படி ஒருத்தரை 10 வருஷம் 8 வருஷம்லாம் இப்போ கணக்கு சொல்கிறாங்க. அண்ணாமலை எத்தனை வருஷம் கட்சியில் இருந்தார்? அவரை டைரக்டாக ஆக்க முடியும் என்று சொல்லிக்கிற பொழுது இவர்கள் குறிப்பிட்ட இந்த 10 வருஷம் 8 வருஷம்லாம் இன்றைக்கி வந்திருக்குது. பட் இவங்க தேவைப்பட்டால் அதை மாற்ற முடியும். அது மாற்றவே முடியாத அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றுறாங்க. அதனால் இதை மாற்ற முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. இன்னொன்று அவர் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார், மரியாதைக்குரிய சகோதரர் சேலம் மணிகண்டன். பாஜக தவறான ஒரு முடிவு எடுத்துட்டு அண்ணாமலை தவறாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு சென்ட்ரல் கமிட்டிக்கு. அதாவது பாஜக தனித்து போட்டிட்டால் கணிசமான ஓட்டு கிடைக்கணும் தவறா சொல்லி வெளியில வந்துட்டாங்கன்னாரு. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப பாஜக தான் அதிமுக கூட்டணி முடிச்சது, அதிமுக பாஜக கூட்டணி முடிக்கல. அப்படியா? அவர் சொன்னதுடைய அர்த்தம் அதான். அப்ப ஜெயக்குமார் பேசினுடைய அர்த்தம் என்ன? இவர்களால தான் நான் தோத்தேன் அப்படிங்கிறது. நீங்க அண்ணாவையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும், மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்த பேட்டி, இதுல எல்லாம் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. இதுல எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க பரஸ்பரம். இந்த கோபத்தால தான் கூட்டணி முடிஞ்சது நாங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கின்ற பொழுது, இல்ல அதிமுகவா கூட்டணியை முறிக்கல, பாஜகவா தான் கூட்டணி முறித்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் நீங்க கேட்ட கேள்வி, அமித்ஷா வருகின்ற பொழுது இது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இது இன்னும் 1 வருஷம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு. நாளைக்கே இது முடிவாக போறது இல்ல. நாளைக்கே கூட்டணி ஆமாங்க டக்கு டக்குன்னு முடிச்சு நாங்க அதிமுக பாஜக கூட்டணிங்கிற இடத்துல இருக்குமான்னு எனக்கு $1 மில்லியன் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன், அவ்வளவு சீக்கிரமா போய் நாளைக்கு அமித்ஷா சந்திக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சந்திச்சுட்டாருன்னா அந்த எல்லா கேட்டையும் ஓபன் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஸோ அவர் பார்கெயின் பண்ணுவார்ல. நீங்க பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சொன்னது உண்மை. சேலம் மணிகண்டன் சொல்றது என்னன்னா, நீங்க அது நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு ஒப்பிடக்கூடாது. சட்டமன்றத்தில் 2.2 தான், 2.6 தான். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, பக்கத்துல வரட்டும், பாஜகவுக்கு எவ்வளவு தொகுதியை குறைக்க முடியுமோ உங்க வாக்கு சதவீதத்துக்கு என்னவோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. நீங்க நாளைக்கே போய் அமித்ஷாவை பார்த்துட்டாருன்னா நீங்க அந்த இடம் சேலம் மணிகண்டன் நாளை என்ன நடக்கலாம் சார்? அதுக்கு முன்னாடி செந்தில்வேல் கேட்டதுக்கு சொல்லிட்டு போயிடுறேங்க. அண்ணாமலை அவர்கள் கொடுத்த சில இன்புட்ஸ்னால தான் அவரை ஃப்ரீயா அடிச்சு ஆட விட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நாம எக்காரணம் கொண்டும் அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம், தனித்து நின்றாவே நம்ம இவ்வளவு பெரிய உயரங்களை தொட முடியும் அப்படிங்கறனால தான் அவர் பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களையும் அம்மா அவர்களை பத்தியும் ரொம்ப பேசுனதெல்லாம் பாஜக ஆரம்பத்தில் கண்டுக்காம விட்டுருச்சு. ஆனா ஏஜென்சி ரிப்போர்ட்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் வடக்குல கொஞ்சம் சரிவு இருக்குங்கிறப்ப பல முறை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணியை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பையும் அப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தூரம் விலகி போயிட்டு இனிமேல் ஆகாது, கதம் கதம் அப்படின்னு முடிச்சா இருக்குது. அவருக்கு புரிய வைக்கிறேங்க. சார், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய மிட் நைட் மீட்டிங் நடக்குது சார். அமித்ஷா ஒரு ராக்கோலி அப்படின்னு செல்லமா அவர் சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணியில இருந்து அவர் 10:30 தான் வர்றார். விடிய காலம் ஒரு 3-4 மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 முக்கிய பிரமுகர்கள், அம்மா கிட்ட உதவியாளராக இருந்த ஒரு முக்கிய பிரமுகர் உட்பட எல்லாருமே சந்திக்கிறாங்க. இதுல என்னன்னா சார், ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் பிரேக்கிங் நியூஸா சொல்றேன். உறுதியாக அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி ஏற்படும். எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, திரு அமித்ஷா அவர்கள் டெல்லியில சொன்னது, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி 2026 ஃபார் யூ அண்ட் 2029 ஃபார் பிஜேபி. அதுல அவர் சொன்னது, உங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்.
2029 4வது முறை ஆட்சி அமைக்கணும்னா சில சரிவுகளை வடநாட்டுல சந்திச்சாங்கன்னா அதை தமிழ்நாட்டுல தூக்கி நிறுத்த இந்த திமுக அகற்றப்பட வேண்டும். அதுக்கு அதிமுக அவசியங்கிறப்ப அதிக சீட்டு கேட்டும் அவங்க வலியுறுத்த மாட்டாங்கிறது ஒன்று சொல்லிடுறேன். இப்ப எதனால அதிமுக தாமதிக்குதுன்னா அதிமுக கேட்கறது காமம் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பி அந்த மாதிரி ஒரு இது வேணும். எப்படி 99ல திமுக தன்னை தற்பாதுகாத்துக் கொள்ள அன்னைக்கு பாஜகவோட சிஎம்பி ஒண்ணு போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு சிஎம்பி வேணும்னு கேட்கறதுக்கு அமித்ஷா இன்னும் தெளிவா பதில் சொல்லல. அந்த தெளிவு பிறந்தால் பங்குனி உத்தரத்தில் உத்தரவாதமான சில நல்ல செய்திகள் தமிழகத்திற்கு வந்து சேரும். ஓபிஎஸ் டிடிவி எப்படி இபிஎஸ் யோசிக்கிறாங்க? என்டிஏவில் அதிமுகவில் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறதுல பிரச்சனை இருக்காதா இபிஎஸ்க்கு? சார் அது வந்து என்டிஏ கூட்டணியில சேர்த்துக்கிறோம் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு தான் தெரியும். கட்சிக்கு அவர்களுக்கும் தொடர்பு இல்லை, நீங்க கூட்டணியில யார வேணாலும் சேர்த்துக்கங்க அப்படிங்கிற அதையும் ஏத்துக்கிட்டாரு. சோ சீட்டும் அதிகம் கேட்ட நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. 2029 தான் அவர்களுடைய தேவை. அப்படிங்கிறப்ப மிக நல்ல கூட்டணி. அநேகமா இன்று ஒரு தமிழ் தேசிய அதிபரும் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன். உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் செய்தியெல்லாம் போட்ட பிறகு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லல. இல்ல அவரு சகோதரர் வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேரை மட்டும் சொல்ல அவர் க்ளூவை முழுக்கமா தமிழ் எல்லாருக்கும் புரியும். அதனால தான் சொன்னேன். அப்புறம் சந்திப்பு தமிழ் தேச அதிபர்ன்ட்டாரு. பேரே அது சரி ஒரு நாசுக்கா சொல்லி இருக்காரு. எல்லாரும் புரிஞ்சிருச்சு சார். பாப்போம் என்ன ரவீந்திரன் துரைசாமி இன்னொன்னு சொல்லிடுறேன். செந்தில்வேல் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். செந்தில்வேல் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு செய்தி. இந்திய தேசியம் திராவிட தேசியம் தமிழ் தேசியம் இது மூணும் ஒரு கோட்டில் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிய இந்த பணியை அடிக்க. இப்போ நீங்க பல இடங்கள்ல திரு அண்ணாமலையின் வியூகமாக முன்வைத்ததுன்றது தனிச்சே களம் கண்டு 2வது இடத்தை பாஜகவை பொசிஷன் பண்றது, 3வது இடத்திற்கு அதிமுகவை தள்ளுவது. நீங்களும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க ஒருவேளை அலைன்ஸ் வந்துருச்சுன்னா கூட அது தவிர்க்க முடியாத சூழல்னா கூட சீட்டு எண்ணிக்கை அதிகமாக்குறது. கிட்டத்தட்ட 100 சீட்டு நாங்கள் வச்சுப்போம், அதுதான் எங்களோட வியூகம், அப்படிதான் அண்ணாமலை யோசிப்பாரெல்லாம் சொன்னீங்க. ஆனால் சேலம் மணிகண்டன் சொல்றது இப்போவும் இபிஎஸ் சொல்றதை தான் கேட்கணும் பாஜக அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி, ராஜதந்திர வெற்றியை இபிஎஸ் அடைஞ்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். 330 சீட்டு மோடி ஜெயிப்பாரு, 3வது முறை மோடி பிரதமராக வருவாருன்னு சொன்ன எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி எதனால முடிஞ்சது? 6 சீட்டு தான் தருவனார் எடப்பாடி பழனிசாமி, 12 சீட்டு கேட்டார் அண்ணாமலை. இந்த கூட்டணி நின்னாலும் ஜெயிக்காதுன்னு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அது யூகம், நின்னா ஜெயித்திருக்குன்னு சொல்றது யூகம். அதுல மாறி யூகம் பண்ணலாம். 1 இருந்தா சீமான் 12% போயிருப்பாரு, ஸ்டாலின் 47% 50% வைத்திருப்பாரு. அது ஒரு பொருந்தா கூட்டணியா போயிருக்குன்னு யூகம் பண்ணலாம். ஏன்னா அது என்ன டைம் மிஷின்ல போட்டு அவர் சொன்னது கரெக்டா இவர் சொன்னது கரெக்டா எல்லாத்துக்கும் யூகம் தான், அதை விட்டுருங்க. அப்புறம் அந்த யூகத்தின் அடிப்படையில் தம்பி மணிகண்டன் பேசுறாரு. இப்பவும் அவர் விருப்பத்தை சொல்றாரு. என்ன வருதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இல்ல அவர் சொல்றது இபிஎஸ் மணிகண்டனோட சில இதுகள்ல வந்து நான் இன்னர் சைடுல இன்ஃபர்மேஷன் நான் அவரு கிரெடிபிலிட்டி நிக்கணும்னு பேசக்கூடியவர் தான். அதுக்குள்ள நான் அந்த இடம் தான் நான் ரொம்ப நுணுக்கமா கேட்டது. அதனால கரெக்ட்டா நடந்துன்னு சொல்ல முடியாது. பட் கிரெடிபிலிட்டியை யோசி பேசக்கூடியவர் தான். அதுதான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அமித்ஷா அவர்கள் தான் இன்றைக்கு சொல்ற இடத்துல இருப்பாங்க. என்டிஏ அலைன்ஸ் எல்லாம் சொல்றப்ப சேலம் மணிகண்டன் சொல்றது இபிஎஸ் சொல்றபடி தான் இருக்க போகுது, அவங்க தான் சீட்டு கொடுக்க போறாங்க, அப்படிதான் நடக்க போகுது. அவர் விருப்பம் அப்படிதான், அதிமுக தலைமை தான். அதுதான் 20 சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிரீக்கு ஒர்க் பண்ணாங்க இந்திரா காந்தி. இவர் 26 வருவாராம், 29 ப்ராமிஸ் பண்ணுவாராம். அதெல்லாம் யாருங்க நம்ப முடியும்? 19 நம்ப மாட்டாங்களா? அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அங்க அரசியல்ல சும்மா சொல்லிக்கிறதுக்கு தான், பிரச்சாரத்துக்கு பண்ணிக்கிறதுக்கு தான். இன்னைக்கு உள்ள இதே நாளைக்கு மாத்தி போட்டுட்டு இது அதெல்லாம் சொல்றாரு இல்லையா? இப்ப வந்து யாருமே அரசியல் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல. டாக்டர் ராமதாஸ் பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு, திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாரு டாக்டர் ராமதாஸ், டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு யாருக்கும் டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. அதிமுகவை டேக்கன் ஃபார் கிராண்டட் நான் சொல்ல வரல. எல்லாரும் தங்களுக்கு என்ன லாபம்னு பார்ப்பாங்க. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியே கிடையாது. இவங்க விக்ரவாண்டியில 1% தான் சீமான் எடப்பாடியை ஆட்கள் பார்த்து வந்தது. எடப்பாடி 8% வந்தது. தேமுதிக எங்கேயும் எடப்பாடியை வச்சு இல்ல இதெல்லாம் பழைய கதை. ஆனா இன்னைக்கு வந்து யார் கை ஓங்கி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நான் இப்போ என்டிஏல இருக்கக்கூடிய பாமகவே திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே, வட தமிழகத்துல பாஜகவை நம்பி இல்ல, திமுக என்டிஏவும் வீக் ஆயிடுச்சு. அதான் செந்தில் சொன்னாங்களே.
நான் பிராக்டிகல் பொசிஷனை தான் சொல்றேன். சரி. அதிமுக இருக்கக்கூடிய இல்ல பாஜக கை ஓங்கி இல்ல, நான் அவர் ஒரு கணக்க சொல்றாரு. சரி. அது அவர் உரிமை. நான் சொல்றதுக்கு தரவுகளோட சொல்றேன். நீங்க சொல்றீங்க சார், என் கேள்வி இபிஎஸ் கை தான் இன்னமும் ஓங்கி இருக்கு, இபிஎஸ் டேர்ம்ஸ்க்கு தான் பாஜக அவர் அது கிளைம் வைக்கிறாரு. சீயிங் இஸ் பிலீவிங், அதை விட்டுறேன் நான். பட் இபிஎஸ் கூட இருந்த தேமுதிக டிஎம்கே ஆப்ஷன் ஓபன் பண்ணி இருக்காங்க. என்டிஏ கூட இருந்த பாமக திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணி இருக்காங்க. ஓகே. அங்க இருந்த புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தை எங்க போவோம்? சரி, நீங்க சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை எந்த பக்கம் போவாங்க? விடுதலை சிறுத்தை பாமக ஒரே திமுக அணியில் இருக்குமா? விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பா எதிர்கேள்வி கேட்கிறேன். பாமக பக்கம் போனா விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் போகும் சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. அது ஒரு முக்கியமான கேள்வி. விசிக அங்க நம்பகமான அலைன்ஸ் அது. அந்த இடத்துல விசிக தான் பாஜகவை எதிர்த்து லாக் ஆகுறாங்க. ராமதாஸ் காங்கிரஸ் கூட இருப்பாரு, பாஜக கூட இருப்பாரு. அது அவருக்கு பிரச்சனை இல்ல. பார்க்கலாம். அது இல்ல நான் வந்துருன்னு சொல்ல வரல. பட் ஆப்ஷன் ஓபன் பண்ணி எல்லாரும் வேற விசிக பாஜக இல்ல லாக் ஆகுறாங்க. ராமதாஸ் அதுல லாக் ஆக மாட்டார் எதிலையும். சரி திரு நித்யானந்தன், உங்களுடைய நிறைவு பார்வை அதை இப்படி சம பண்ணுங்க. இப்போ 2024 பாஜகவை ஒரு வளர்ந்த கட்சியா ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் முயற்சி இருந்தது. இப்ப சேலம் மணிகண்டன் சொல்றாரு 26 அப்படின்றது திரும்பவும் அதிமுக தான் மேல இருக்கும், அவங்க தான் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க, அவங்க தலைமையில தான் அணி அப்படின்னா 24 வியூகன்றது பாஜகவுக்கு முற்றா தோல்வியில முடிஞ்சிருச்சா? மணிகண்டன் அவர்கள் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறார், நான் அது வரைக்கும் பாராட்டுறேன். ஆனால் உண்மை நிலவரம் அது இல்லை. கடந்த முறை அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து லீலா பேலஸில் உட்கார்ந்து எப்படி அவமானப்படுத்தி எடப்பாடி அனுப்பிச்சார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கடந்த ஒரு வரலாறு. அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த நிலை இப்போ இல்லை. இவர் போய் டெல்லியில் அமித்ஷா வீட்டில் உட்காந்து பேசி தான் இது 2வது தடவை அமித்ஷா வராரு. இன்னும் எடப்பாடிக்கு பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியல. எடப்பாடி கேட்டிருக்காரா? பார்க்க கேட்டிருக்கிறாரு. கேட்டு அதே மாதிரி ஓபிஎஸ் கேட்டிருக்காரு, அதே மாதிரி சசிகலா அம்மாவுக்கும் கேட்டிருக்காங்க. அதிமுக தரப்பிலோ எடப்பாடி பழனிசாமி தரப்பிலோ அப்பாயின்மெண்ட் கேட்கப்படவில்லை. என்னோட கருத்தை பேச விடுங்க, நானும் கொஞ்சம் கற்பனையா சொல்றேன். சொல்லுங்க. அதனால அவர் கேட்கலன்றார், நம்ம உண்மைக்கு மாறா சொல்ல. அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் கேட்பாரு, மணிகண்டன் கேட்டு தான் அவர் கேட்கணும். அதனால நான் அந்த விதத்துல அது உண்மையானா கேட்கலதான். சரி, அவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் எடப்பாடிக்கு இருக்குதா நான் நினைக்கல. இல்ல, அவருக்கு தெரிஞ்சதே சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், அது கேட்கிற பொறுமை வேணும். புரியுதுங்களா? என்னோட நல்ல நண்பர் தான். உங்க அன்பை வந்து நம்ம ஷோ முடிஞ்சு கூட காமிக்கலாம். நிறைவு சுற்று வாங்க ஃபாஸ்டா. அதனால நாளை சந்திக்க இருப்பது யார் யார் அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. அமித்ஷா தான் முடிவு பண்ண போறாங்க. ஆமா, அமித்ஷா சந்திக்கிறதுக்கு யார் யார் நேரம் கேட்டிருக்காங்க, யார் யாருக்கு நேரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரகசியம், பரம ரகசியமா தான் இருக்கு. எப்படி எடப்பாடி டெல்லிக்கு போய் வெறும் தமிழக நலனை மட்டும்தான் பேசினாரு, மற்றதெல்லாம் பரம ரகசியம்னு வச்சாரோ, அப்படி அமித்ஷாவும் பரம ரகசியம்னு இப்போ வச்சிருக்கேன். இது வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கு. நாளை காலையில ஒருவேளை நம்முடைய ஊடகங்கள் எல்லாம் வரலாம், யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த நேரம் சொல்லிட்டு வரலாம், பார்க்கலாம். ஆனா என்ன வந்தாலும் தேர்தல் கூட்டணி நாளைக்கு முடிவு பண்ண மாட்டாங்க. அதற்கான ஒரு சின்ன முதற்கட்ட முதற்கட்ட பணிகள் நடக்கும். அது என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கலாம், யாரு விசுவாசமா வந்துடுறீங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கதவை திறந்து வச்சிருக்கு பாமகவுக்கு. அப்படி சொல்லல, பாமக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாமக நமக்கு தெரிந்தவரை பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்கிறதுங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் விசிக ஜனதா கட்சியோடயோ நம்மோட கூட்டுல இருந்திருக்கு. அப்போ மோடி அவர்கள் பட்டியலினத்திற்கு என்னென்ன செய்தார் என்ற பட்டியலை கொடுத்து விட்டால் அதை வைத்து விட்டு விசிக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் யூகம் பேசுவதற்கு வந்து எல்லாருக்கும் தமிழ் தேசிய பேசக்கூடிய சீமான் கூட என்டிஏல வரதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பிரகாசமாக தெரிகிறது. கூட்டணிகள் எப்படி மாறும் என்று நம்மால் ஊகிக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தான் அது முடிவாகும்.
நன்றி, நேற்று நன்றி. வரை என்ன நடந்ததோ தெரியாது. நாளை நன்றி. சுருக்கமா எனக்கு நேரம் ஒரே இல்லை, line ரொம்ப தான், ஒரே சுருக்கமா. line தான். திரு குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷா சந்திக்கிறதுங்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா குருமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை குருமூர்த்தி அவர்கள் எடுத்த எல்லாமே ஃபெயிலியரா தான் இருக்குது. சசிகலா விவகாரம், ஓபிஎஸ் போய் தியானம் இருக்க சொன்னார். ஓபிஎஸ் லைஃப் இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்க. சசிகலாவை திருப்பி வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னார். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால அந்த அவையில சொல்ல அவரை பயன்படுத்தினாரு. ஓகே. குருமூர்த்தியை போய் இவர் பாக்குறாருங்கிறது பிஜேபிக்கு ஒரு செட்பேக்கா இல்லையா? அது எந்த சந்திப்புன்னு தெரியலையே நமக்கு, எதற்காக சொல்றேன். சந்திக்கிறாங்க ஏன்னா தெரியல. ஆல் இந்தியா சென்ட்ரிக்கான விஷயங்களா இருக்கலாம், அகில இந்திய அளவுல பேசலான்றது. சிறப்பு விருந்தினர் நேரமின்மை, அதனால பொறுத்தல்க. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு சிறப்பு அமர்வு தொடரும், காத்திருங்கள். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.